அதிர்ஷ்டம் தரும் செடிகள். அது என்னங்க அதிர்ஷ்டம் தரும் செடிகள்னு கேட்குறீங்களா? நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் வந்து இந்த செடிகள் நம்ம வீட்டு வாசலில் இருந்தால் நல்லது, ஒரு சில செடிகள் மரங்கள் வீட்டு வாசலில் இருந்தால் நல்லது கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு செடிகளும் ஒரு உயிரினங்களும் ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களுமே எல்லா உயிரினங்களுமே ஒரு வைப்ரேஷன் ஒரு ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில விஷயங்கள் செய்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க, பெருசாக அவங்களுக்கு அது மாதிரிலாம் எதுவும் முன்னேறலாம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பெருசாலாம் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்லாம் சும்மா சொல்ல முடியலங்கன்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களும் சரி, எல்லாருமே இந்த செடிகளை தினமுமே நீங்கள் பார்க்கணும். அதாவது ஏதாவது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக உயர்ந்த நிலைக்கு உங்களால் உயர முடியும், நிச்சயமாங்க உயர முடியும். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம ரொம்ப சின்ன விஷயங்களாக தானே இருக்குது. இது வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமாக 99 ரன் அடித்த பிறகு அந்த ஒரே ஒரு ரன் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு ரன் தான் செஞ்சுரி. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. அதிர்ஷ்டம் தரும் செடிகள். அது என்னங்க அதிர்ஷ்டம் தரும் செடிகள்னு கேட்குறீங்களா? நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் வந்து இந்த செடிகள் நம்ம வீட்டு வாசலில் இருந்தால் நல்லது, ஒரு சில செடிகள் மரங்கள் வீட்டு வாசலில் இருந்தால் நல்லது கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு செடிகளும் ஒரு உயிரினங்களும் ஒரு எறும்பாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களுமே எல்லா உயிரினங்களுமே ஒரு வைப்ரேஷன் ஒரு ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமல் அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் ஒரு வித வைப்ரேஷன், நம்மளும் ஒரு வித ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம உணர்வு நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்ம எண்ண அலைகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதே மாதிரி செடிகளுக்கு எண்ணங்கள்லாம் பெருசாக கிடையாதுங்க. அதனால் ஒரே விதமான வைப்ரேஷன் அடிக்கடி எப்பயுமே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வித வைப்ரேஷன் நம்ம பார்க்கும்போது, நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும். அது இஷ்டம் அப்படின்னா அது இஷ்டம் தான். அது இஷ்டத்துக்கு வருவது தான் அதிர்ஷ்டம், சரிங்களா? அதற்குன்னு அது இஷ்டத்துக்கு வரட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கவும் முடியாது. அது இஷ்டத்துக்கு வரும்போது நம்ம அது வரலும் வெயிட் பண்ணணும், அதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? ஆக மொத்தம் சிலர் சில விஷயங்கள் செய்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க, பெருசாக அவங்களுக்கு அது மாதிரிலாம் எதுவும் முன்னேறலாம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பெருசாலாம் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்லாம் சும்மா சொல்ல முடியலங்கன்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களும் சரி, எல்லாருமே இந்த செடிகளை தினமுமே நீங்கள் பார்க்கணும். அதாவது ஏதாவது ஒரு செடிங்க 4 இப்போ சொல்கிறேன், அந்த 4ல் ஏதாவது ஒன்று, அதை நீங்களே நர்சரி இந்த செடிகளெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட நீங்களே வாங்கிக்கிட்டு வந்து உங்கள் பைசா கொடுத்து வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் ஒரு தொட்டி வாங்கிக்கிட்டு வந்து அதில் மண் போட்டு உங்கள் கையால் அதை நட்டு வச்சு தினமும் தண்ணி ஊற்றணும். சரி, எந்தெந்த செடின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ காலையில் நம்ம தூங்குகிறோம், நல்லா தூங்கி எழுந்திரிச்ச பிறகு காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த செடிக்கிட்ட இப்போ 4 செடி சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கலாம், அந்த செடிக்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து பேசணும். கிட்டே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்குங்க, ஏற்கனவே எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டே வாங்க. ஆனால் இந்த செடி பர்டிகுலராக இந்த செடிக்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுங்க. மேபி இந்த 4 செடியில் ஏதாவது ஒரு செடி உங்ககிட்ட ஏற்கனவே கூட இருக்கலாம், சரிங்களா? இருக்கலாம். அந்த செடிக்கிட்டே நான் ஏற்கனவே பேசிட்டான்னு கேட்டால் வேண்டாம். இதற்காக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்கள் தனியாக வாங்கிட்டு வந்து வளங்க அதுக்கு அந்த செடியை, அதோட ஃப்ரீக்வன்சி உங்கள் ஃப்ரீக்வன்சி இணையட்டும். சரி, இப்போ அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, தண்ணி ஊற்றும்போது பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து ஊற்றுங்க, பேசுங்க அந்த செடி கூட. அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, மகிழ்ச்சி, நீங்கள் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, நீங்கள் ஜாலியாக தான் இருக்கீங்க, வீடையும் நீங்கள் ஜாலியாக தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நீங்களும் செடியும் பேசுங்க. செடி கூட பேசுகிறதா? ஆமாங்க, செடி கூட பேசி பாருங்கள். செடி கூட பேசும்போது தான் உங்களோட உணர்வு நிலையும் செடியோட உணர்வு நிலையும் அப்படியே ஒன்றாக இருக்கும். என்னென்ன செடின்னு கேட்குறீங்களா? 4ல் ஃபஸ்ட்டு செடி துளசி செடி. துளசி செடி ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குங்க, பரவாயில்லைங்க, புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்து வைங்க. ஒரு நல்ல விஷயம் நிறையா இருந்தால் நல்லது தானே. நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பால்கனி தாங்க இருக்குது, பால்கனியில் வச்சு வளர்க்கலாம். எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் வச்சு வளர்த்துக்கோங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் பால்கனிலாம் இல்லை, ஒரு சின்ன ரூம் தான் இருக்குது, அதில் ஒரு ரூமில் வச்சு வளர்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு செடி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த செடிக்கு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுங்க, உங்கள் செடிக்கும் தண்ணி ஊற்றி உட்காந்து பேசுங்க உங்கள் செடி கூட. இன்னொன்று கற்பூரவள்ளி, கேள்விப்பட்டிங்களா? கற்பூரவள்ளி இலை, சளி இந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த செடி. அடுத்தது இது வந்து கொஞ்சம் பெருசான செடி, மருதாணி செடி. கொஞ்சம் தோட்டத்தில் தான் மோஸ்ட்லி வளர்க்க முடியும், மருதாணி செடி. அடுத்தது இதுவும் தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய இன்னொரு செடி, மல்லி, சரிங்களா? இந்த 4ல் உங்களால் எதை வளர்க்க முடியுமோ அதில் ஒரு செடியை நீங்களே இப்போ வாங்கிக்கிட்டு வந்து நீங்களே நட்டு வச்சு தினமும் தண்ணி ஊற்றி நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே இருங்க. காலையில் ஏந்திரிச்ச உடனே ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு குளிக்கிற பழக்கம் வந்து குளிச்சுட்டு நேராக வந்து உட்காந்து அந்த செடிக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. தண்ணி ஊற்றிட்டு
உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எவ்வளோ பெரிய அதிசயங்கள் நிகழுதுன்னு நீங்கள் குறைஞ்சது ஒரு மாதத்துக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சீரியஸாக சொல்கிறேங்க. செடி கூட பேசுங்க. இதில் இன்னொரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான நுணுக்கமான டெக்னிக். ஒரு 25-30 இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு செடியில், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு இலைக்கிட்ட தனியாக பேசுங்க. நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு கேட்குது, நான் என்னோடய உணர்வு நிலை உங்களுக்கு புரியுது அப்படின்னா இந்த இலை மட்டும் அசைங்கன்னு சொல்லி அந்த ஒரு இலைக்கிட்ட மட்டும் பேசுங்க. எந்த இலையும் அசையாது, அந்த இலை மட்டும் தனியாக அசையும். இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. இதுக்கு நிறைய நம்மளோட உணர்வு நிலை, நமக்கு நம்பிக்கை எல்லாமே தேவை. அந்த செடி கூட ஃபுல்லாக கனெக்டாக இருக்கணும், நம்ம கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். நம்ம அப்படி இருந்துருச்சு அப்படின்னா உங்கள் கிட்ட அந்த செடி பேச ஆரம்பிச்சிடும். இதுவரை நீங்கள் தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் அவங்க செடி பேச ஆரம்பிச்சிடும். இதே எப்படி தெரியுமாங்க நம்ம பண்ணியிருந்து வச்சுருந்தோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு வேலை செய்ய போகிறேன், சரிங்களா? இந்த வேலை நான் செய்கிறதாக சரி அப்படின்னு இருந்தால் இந்த இலை அசையட்டும். சப்போஸ் இந்த வேலை செஞ்சால் எனக்கு பாதகம் ஏற்படும், எனக்கும் நல்லது கிடையாது, மற்றவங்களுக்கும் நல்லது கிடையாது அப்படின்னா இந்த இலை அசையட்டும். 2-3 கிளை இருக்குது, அதில் இந்த இலை செஞ்சால் எனக்கு ஓகே, இந்த இலை செஞ்சால் எனக்கு ஓகே இல்லை அப்படின்னு உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்டேன், ஓகேன்ற இலை செஞ்சாங்க. சரி, ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு, அந்த வேலை செஞ்சு சக்ஸஸ். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்னை இந்த வேலை செய்ய போகிறேன், எனக்கே கொஞ்சம் டவுட்டு, செஞ்சால் என்ன ஆகும், மற்றவங்களுக்கு நமக்கும் பாதகம் மற்றவங்களுக்கும் பாதகம். நல்லா கேட்டுக்கோங்க. தனக்கும் பிறருக்கும் இக்காலத்திலும் பிற்காலத்திலும் உணர்வு, எண்ணம், சொல், செயலாக நல்லதே செய்கிறது நல்லது. முதல்ல எனக்கு நல்லது நடக்கணும், அதனால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும். இது ரெண்டும் செஞ்சால் நல்லது இருந்தால் மட்டும்தான் ஓகே, குட். அப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் எனக்கும் டேமேஜ் ஆகும், இல்லை மற்றவங்களுக்கும் ஏதாவது டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கே, எனக்குள்ளே ஒரு டவுட் இருந்தாலும் சரி பரவாயில்ல, செடிக்கிட்ட கேட்டு ஆன்சர் வாங்கிக்கலாம். நேராக போய் உட்காந்து 2 இலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வேணான்ற இலை மட்டும் அசைகிறாங்க. சரி, அப்போ அவ்வளோதான், விட்டாச்சு. இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக வாங்கி வளர்க்குறீங்க பாருங்கள் செடி, அந்த செடிக்கிட்ட பேசி பழகுங்க. உங்ககிட்ட அந்த செடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்னமோ தெரியல, மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு குழப்பமாக இருக்குது, என்னப்பா பண்ணலாம், என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்ற சூழ்நிலை, நீங்கள் காலையில் இல்லை பகல் மத்தியானம் ஒரு சாயங்காலம் எப்போனாலும் சரி அந்த சூழ்நிலை மனநிலையில் இருக்கும்போது செடிக்கிட்ட போய் உட்காருங்க. என்னப்பா இது இப்படி இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செடி அமைதியாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் மண்ணில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களோட எனர்ஜி லெவல் மாறி, சரிப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தன்மை வந்து, இல்லைனா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடச்சி ஏதோ ஒரு நிலை உங்கள் மனநிலை மாறிவிடுங்க. 10 மினிட்ஸ் போதும், அந்த செடி கூட உட்காந்து பேசுங்க. சீரியஸாக சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த செடி வாங்கிட்டு வந்து, எந்த செடினாலும் வாங்கிக்கோங்க. இந்த 4 செடி இருக்குது பாருங்கள், முக்கியமாக இந்த 4 செடியில் ஏதாவது ஒன்று உங்களால் எது வளர்க்க முடியும் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இது செலவு கிடையாது. ஒரு செடி வாங்கி நீங்கள் வளர்க்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் என்னால் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியலங்க, அவ்வளோ குமுறல் இருக்குது, போய் உட்காந்து செடிக்கிட்ட சொல்லுங்கள், என்னப்பா இப்படி இருக்குது என் லைஃப் எப்படி இது சரி பண்ணி விடப்பா அப்படின்னு செடிக்கிட்ட பேசுங்க. சிலர் கடவுள்கிட்ட பேசுவாங்க, கோயிலில் போய் கடவுள்கிட்ட பேசுகிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட பேசுகிறாங்க. இருந்தாலும் அது வந்து கடவுள் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கார், நம்ம சொல்கிறது இதெல்லாம் போய் எப்படிங்க சொல்கிறது, இதெல்லாம் எப்படிங்க கேவலமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நம்மளை பற்றி, சரிங்களா? இதை போய் எப்படிப்பா சொல்ல தெரியாதனமா அந்த வீட்டில் போய் ஒரு பேனாவை திருடிட்டோம்ப்பா, அது எப்படி பண்ண கடவுள்கிட்ட போய் சொல்லி மன்னிப்பி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு குமுறலாக இருக்குது பாருங்கள், சோகம் துக்கம் யார்கிட்ட சொல்லி அழ முடியல, என்னமோ பண்ணுறது, இது செடிக்கிட்ட உட்காந்து பேசுங்க. உங்கள் மனநிலை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். அந்த செடி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எடுக்க மாட்டாங்க, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை உங்ககிட்ட எடுத்து வெளியில் போட்டுட்டு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்குள்ள கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சீரியஸாக சொல்கிறாங்க, உங்களுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த விஷயம் செய்யும்போது. நம்ம இன்னர் வேர்ல்டுன்னு ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோங்க, டைரக்ட் கிளாஸ். அது மோஸ்ட்லி கொல்லிமலையில் தான் நடக்கும். அந்த கொல்லிமலை கிளாஸில் வந்து இந்த விஷயம்லாம் சொல்லிக் கொடுப்போம். செடி கூட எப்படி பேசுகிறது, செடி கூட கம்யூனிகேட் பண்ணுறது, பூ கூட பேசுகிறது, விளக்கில் தீபம் கூட பேசுகிறது, இது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். காலையில் 4 மணிக்கு அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 4 மணிக்கு, ஆமாம் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 4லேருந்து ஒரு 7-8 வரலும் ஓடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸ் கிளாஸ் நைட் 8-9 மணி வரலும் இருக்கும். நடுவில் பிரேக் இருக்கும், அதெல்லாம் பிரேக்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கெலாம் டைம் இருக்கும், சரிங்களா?
சரிங்களா? ஆக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லும்போது சார் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாஸ்டர், செடி கூட பேசினா செடி என்கிட்ட பேசுமா, அந்த வேலையை மட்டும் அசைச்சிருமா, போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். வந்து நிற்பாங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து நிற்பாங்க, வந்து நின்றுட்டு இந்த இலை மட்டும் அசையணும் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இலை மட்டும் அசையும், காற்று அடிக்காது, வேறு எதுவுமே இருக்காது, அந்த இலை மட்டும் அசையும். அவங்களே ஆச்சரியம், மாஸ்டர் இலை அசையுது. ஆமாங்க, அதை தானே சொன்னோம் இலை அசையும்னு சொன்னால். அது எப்படி மாஸ்டர் இலை அசையுது? நீங்கள் தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இதே மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அந்த பயிற்சி வகுப்புக்கு வரும்போது. இப்போ நீங்கள் இந்த செடி ஏதாவது 4 செடியை வாங்கி வச்சு அந்த செடி கூட பேசுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக உயர்ந்த நிலைக்கு உங்களால் உயர முடியும். நிச்சயமாக உயர முடியும். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக தானே இருக்குது. இது வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமாக 99 ரன் அடித்த பிறகு அந்த ஒரே ஒரு ரன் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு ரன் தான் செஞ்சுரி. அந்த ஒரு ரன் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க 99 தான், செஞ்சுரி கிடையாது. ஆஃப்டர் ஆல் 1 ரன் தானே, அப்படி கிடையாது, அது 1 ரன். சரிங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாக்கக்கூடியது. இந்த விஷயம் செய்யுங்க. இந்த செடி வாங்கிட்டு வந்து வளர்த்து நீங்களே வாங்கிட்டு வந்து வளர்த்து நீங்கள் செடி கூட பேச ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். வாழ்க வளமுடன்.